ஹாய் வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுறேன். உண்ணாத குழந்தையை உண்ண வைப்பது அப்படின்ற எபிசோடோட செகண்ட் பார்ட் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். முதல் எபிசோட்ல குழந்தைங்க ஏன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு முத்தாய்ப்பா நிறைய விஷயங்கள் சொன்ன. பெரியவங்க ஆரம்ப காலத்துல பண்ணக்கூடிய தவறுகள்னால குழந்தைங்க மனதளவுல உணவை பார்த்து எவ்வளவு பயப்படுறாங்க, அந்த பயத்தினால குழந்தைங்க ஏன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். சோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, உங்க வீட்டுல ஒரு பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப அந்த குழந்தைங்க நீங்க சாப்பாடு கொடுத்து பழகுற சமயத்துல அது கிட்டனா இருக்க சரி பப்பியா இருக்கும் சரி, நீங்க சாப்பிட சொல்லி கொடுக்கறது கிடையாது. தட்டுல சோறை வச்சுட்டீங்க அப்படின்னா அது பாட்டு பசிக்கிற தலைமை சாப்பிட்டுட்டு திருப்பி போயிடும். ஆனா நம்ம வீட்டு குழந்தைங்க நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேபியா இருக்க சமயத்துல அந்த குழந்தைக்கு நம்ம மனசுக்கு எவ்வளவு சோறு கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு நினைச்சு இவ்வளவு பெரிய ஒரு கட்டோரியோ கிண்ணமோ எடுத்து அது நிறைய அரிசி சோறோ பருப்போ போட்டு அதை முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி வேடிக்கை காமிச்சு வித்த காமிச்சு வெளியே கூட்டிட்டு போய் நாய் பூனை குரங்கு எல்லாத்தையும் காமிச்சு அந்த சோறை ஊட்டி முடிச்சாதான் நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வர்றதுனால அதை செஞ்சு முடிக்காட்டி அடுத்த பொழுது ஓடாது. அந்த குழந்தை வாந்தியே எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஊட்டுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் பின்னாடி பெரிய பிரச்சனையா மாறப்போகுது. குழந்தைங்களோட வயிறு எவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரியவங்களோட இதயம் சைஸ் கேட்டீங்கன்னா பொதுவா இந்த கை அளவுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தமிழ்ல சொல்ற மாதிரி இந்த ஒரு ஜான் வயிறுன்றது ரொம்ப முக்கியம். சோ ஒரு சின்ன குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா 120 இருந்து 150 ml அல்லது அதிகபட்சம் 180 ml வரைக்கும் குழந்தைங்களோட வயிறு அளவு இருக்கும். சோ இந்த அளவை நீங்க நிர்ணயம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டுல ஒரு 1.5 வயசு குழந்தை சராசரியா ஒரு இட்லி அல்லது 1.5 இட்லி சாப்பிட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம். அதுதான் குழந்தைங்க சாப்பிடக்கூடிய சராசரியான அளவு. உங்க வீட்டு குழந்தை 2 இட்லி 2.5 இட்லி சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம், காட் பிளஸ் தெம், நோ ப்ராப்ளம், தொடர்ந்து அப்படியே சாப்பிட்டோம். சோ இப்ப இந்த சாப்பிடாத குழந்தை எப்படி சாப்பிட வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நான் என்னுடைய பிராக்டிஸ்ல சந்திக்கக்கூடிய காமனான பிரச்சனைகள் என்னன்னு சொல்றேன். 2 வயசுக்கு மேல தாய்ப்பால் கொடுக்கிறது. சோ தாய்ப்பால் அப்படின்றது தெய்வீகமானதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா 2 வயசுக்கு மேல குழந்தைக்கு பசியை கூட எடுக்க விடாம நிறைய அம்மாக்கள் தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்கறதுனால குழந்தைங்க சரியா சாப்பிடுறது கிடையாது. சோ என்கிட்ட கேட்பாங்க, டாக்டர் 2 சந்தேகம் உங்ககிட்ட, தாய்ப்பால் எப்படி நிறுத்துறதுன்னு ஒரு கேள்வி, அது ஒரு பிரச்சனை, அது இன்னொரு எபிசோடாவே தனியாவே பேசலாம். இன்னொரு கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, பசி மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கொஸ்டினை நான் கேட்கறதுக்காகவே காத்திருக்கிற மாதிரி, சோ குழந்தை சாப்பிடல பசி மருந்து கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட். சரி, பசி மருந்து கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எந்த குழந்தைக்கும் பசி எடுக்காம இருக்காது. சோ பசி எடுக்காத ஒரு குழந்தைக்கு நீங்க பசி மருந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பசி மருந்துன்றது ஒரு தனி கேட்டகரி. சோ பசி மருந்து கொடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தாய்ப்பால் குடிக்கக்கூடிய குழந்தையா இருந்தா பசி மருந்து கொடுத்தாலுமே கூட அந்த குழந்தை தாய்ப்பாலை தான் அதிகமா நாடி போகும், அதிகமாக குடிக்கும். சோ அப்ப அதிகமா குடிக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தாய்ப்பாலை குடிச்சு வயிற்று நரைச்சிக்கும், அதுக்கு தேவையான அளவு கேலரிஸ் கிடைக்கிறது கிடையாது. சோ குழந்தை சரியா வளர்றது கிடையாது. ஆனா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை 10 டைம் ஒண்ணுக்கு போவோம், நைட்டு 10 டைம் எந்திரிக்கிற தூக்கத்துல அம்மாவை கான்ஸ்டன்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், வயிறு நிறைய சாப்பிடவே சாப்பிடாது. சோ இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடாத குழந்தைக்கு முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ஃபுட் டெக்ஸ்சர் சேலஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த குழந்தைங்களுக்கு விதவிதமான உணவு கொடுக்கறது. ஒரு உதாரணத்துக்கு, இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கு, குழ இருக்குன்னு ஒரு குழந்தை சாப்பிடாம இருந்தா அந்த குழந்தைக்கு நீங்க ரொம்ப சிம்பிளா ஃப்ரைட் இட்லி கொடுக்கலாம், அல்லது பொடி இட்லி கொடுக்கலாம், அல்லது நீங்க மசாலா இட்லி கொடுக்கலாம். இல்ல இட்லியை வேற மெட்டீரியல், உதாரணமா ஓட்ஸ் இட்லி, மில்லட்ஸ் இட்லின்னு சொல்லி பல விதமான வகையான இட்லிகள்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேதான் தோசைக்கும் பொருந்தும். அதே மாதிரி நான் வெஜிடேரியன் ஃபுட் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருமே ஆரம்ப காலத்துல, அதாவது ஒரு 9 மாசத்துலயே அறிமுகப்படுத்துறதுனால குழந்தைங்களுக்கு பொதுவா போக போக அதுல நாட்டு அதிகமா நான் வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது பிரச்சனையே கிடையாது. ஒரு வாரத்துக்கு 3 இருந்து 4 டைம் நான்வெஜ் சாப்பிடுறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோ பசி மருந்து செக்ஷனுக்கு வருவோம். பசி மருந்து செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, காமனா மார்க்கெட்ல நிறைய விதமான பசி மருந்துகள் இருக்கு. பட் இதெல்லாம் வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு தனி எபிசோடவே சொல்லலாம். எப்படி தாய்ப்பால் எப்படி நிறுத்துறதோ அந்த மாதிரி. சோ பசி மருந்துகள்ல முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பீடியாட்ரிஷியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துல சிப்ரோஹெபாட்டிடின் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. சோ சிப்ரோஹெபாட்டிடின் பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆக்சுவல் விலங்குகளுக்கு, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா குதிரைக்கெல்லாம் பசி எடுக்காத சமயத்துல சிப்ரோஹெபாட்டிடின் கொடுக்குறப்போ குதிரை அதிகமா கொள்ளு சாப்பிட்டு நல்ல சக்தி ஏத்திட்டு ரேஸ்ல ஓடி ஜெயிச்சதா வரலாறு சொல்லுது. சோ இந்த சிப்ரோஹெபாட்டிடின் டிராப்ஸா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, சில மருந்துகள் வெட்டினரி மருந்துக்கும் ஆங்கில மருத்துவம் சொல்லக்கூடிய மாடர்ன் மெடிசனுக்கும் போதும்.
ஸோ இந்த விதமான ஒரு கேட்டகரியில வரக்கூடிய இந்த மருந்து தான் சிப்ரோஹெபாட்டிடின். ஸோ ஷார்ட் டேர்மா நீங்க கண்டிப்பா இந்த பசி மருந்தை உங்க மருத்துவர்கிட்ட கேட்டு பயன்படுத்தலாம், குழந்தையோட எடைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி. பட் அதே சமயம் வந்து இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா ஆன்சர் இஸ் நோ. ஏன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 15 நாள் மட்டும் யூஸ் பண்ணி பசியை தூண்ட வச்சுட்டு குழந்தைக்கு உணவுல இருக்கக்கூடிய ருசிகள் எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்ட பிறகு அந்த மருந்தை நிப்பாட்டிட்டு அவங்க எப்போ 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ கழிச்சு குழந்தை சாப்பிடலன்னா மறுபடியும் அந்த பசி மருந்தை யூஸ் பண்றது தவறு கிடையாது. சோ உண்ணாத உணவு அப்படின்றது ஒண்ணு கிடையாது. உண்ணாத உணவு அப்படின்றது வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா நீங்க அறிமுகப்படுத்துறது தான் எல்லாமே இருக்கு. சோ இப்ப சாப்பிடாத குழந்தைக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எப்படின்னா நிழல விரட்டுற மாதிரி தான். சில குழந்தைங்களுக்கு ரத்த சோகம் இருக்கும், அதனால சாப்பிட மாட்டாங்க. சில குழந்தைங்க மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. சில குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸுக்கு மருந்து கொடுப்போம், அந்த குழந்தைங்களுக்கு பசி அதனால போயிடும். சில குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம், டெங்கு வந்திருக்கலாம், டைஃபாய்டு வந்திருக்கலாம். அந்த ரிகவரி ஃபேஸ்ல அந்த குழந்தைங்க ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறதும் மிக சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நோய் சார்ந்த பசியின்மை இருந்தா கட்டாயமா உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி என்ன பிரச்சனைன்னு பாக்குறது ஒண்ணு. அதே மாதிரி உங்க குழந்தை ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்காங்க, growth சார்ட்ல வளர்ச்சி இல்லை அப்படின்னாலுமே நீங்க பிளட் டெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி மருத்துவ காரணங்கள் இருந்தா மருத்துவரை கட்டாயம் அணுகணும். பட் பசியின்மைக்கான முக்கியமான காரணம் என்னன்றதை கொஞ்சம் நம்ம தேடி பார்க்கறது மிக நல்லது. சோ உண்ணாத உணவுன்னு நான் சொன்னேன், உணவு உண்ணாத குழந்தைன்னு ஒண்ணு சொன்னேன். உணவு உண்ணாத குழந்தைய பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை வந்து இன்னொரு எபிசோடாக நான் பண்றேன். இந்த எபிசோட்ல நீங்க என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற நீங்க கேட்க போற கேள்வி தான் இதோட 3வது பார்ட் வரப்போகுது. கீப் வாட்சிங். திஸ் இஸ் SS Child Care. டாக்டர் தானசேகர். 8.5 lakh சப்ஸ்கிரைபர் போயிட்டு இருக்கோம். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி.